இது வந்து ஒரு கரண்ட் கம்பியோட கதை. இவனுக்கு பேர் கரண்ட் கம்பி, போஸ்ட் கம்பி, தந்தி கம்பின்னு சொல்லிட்டு விதவிதமாக கூப்பிடுவாங்க. நம்ம எல்லார் வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கரண்ட் கம்பி இருக்கும். அங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நின்று மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்போம். ஏதாச்சும் நியூ இயர் திருவிழான்னு வந்துச்சுன்னா அந்த போஸ்ட் கம்பியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேர் எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வச்சு அது ஒரு கெத்துன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எப்போ எல்லாம் சொந்த ஊருக்கு வரோமோ அப்போ நம்ம கிறுக்கி வச்சதை பார்த்தா அந்த மலரும் நினைவுகள் ஆட்டோமேட்டிக்காக வருது. சின்ன வயசில் ஈபிக்காரங்க ஏதாச்சும் ஃபீஸ் போடுறதுக்கோ லைட்டு மாற்றுறதுக்கோ இந்த போஸ்ட் கம்பியில் ஏறதுக்கு வருவாங்க. அதை எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இதில் முக்கியமான ஹைலைட்டு, நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி போஸ்ட் கம்பியை காதை வச்சுக்கிட்டு டம் டம்னு இங்கே தட்டுவேன். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த போஸ்ட் கம்பியில் காதை வச்சுருப்பான். நான் இங்கே தட்டுறது அவனுக்கு அங்கே கேட்கும். எப்படின்னா, நான் இங்கே தட்டும்போது ஏற்படுற ஒரு வைப்ரேஷன் வந்து மேலே இருக்கிற கரண்ட் கம்பி மூலமாக பாஸ் ஆகி அந்த போலில் பட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் மைனூட்டான உள்ள சென்ஸ் ஆகும். இதை தான் பிசிக்ஸ் ரெசனன்ஸ்லான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சில போஸ்ட் கம்பியில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஒரு கம்பியை பதிச்சு வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த போஸ்ட் கம்பியை தாக்கு பிடிக்கிறது தான். ஆனால் சின்ன வயசில் இந்த கம்பி எதுக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் வினோதமாக பேசிகிட்டு இருந்துப்போம்ல, அந்த மாதிரி கட்டுக்கதைகளை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.